ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நாளாக இந்த ரசபுரி வீட்டிலேயே செய்யணும் ரொம்ப ஆசை. இருந்தாலும் நான் பையனை வச்சுட்டு என்னால் செய்ய முடியல. அதனால் நான் எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தேன். அப்போ என் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு இது மாதிரி செஞ்சு தரியா அப்படின்னு. அவள் சொன்னா, ஓய் செய்யலாமே, தாராளமாக செய்யலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு டக்குன்னு செஞ்சு கொடு, பசிக்குதா அப்படின்னு சொல்லவும், இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே என்னோடய சிஸ்டர் தான் பண்ணி கொடுத்தா எனக்கு. இந்த பானிபூரி கிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டோர்லேயே கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். அதுக்கான ரசம் நம்ம தான் செய்யணும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, புதினா, மல்லி, இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளிப்புக்கு புளி வச்சுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி தண்ணியை காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிறணும். அடுத்ததாக பானிபூரி கீட்டு நாங்கள் 100 கிராம் வாங்கியிருந்தோம். 100 கிராமே எங்களுக்கு அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு. எண்ணெய் காயக்கூடாதுங்க. காயறதுக்கு முன்னாடியே லைட் ஹீட்லேயே அந்த பானிபூரியை போட்டு 2 போட்டு எடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3 சைஸ் பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு அதையும் நல்லா மசித்து நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அது கூட கொஞ்சோண்டு உப்பு, தனி மிளகாப்பொடி கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ரசமும் ரெடி, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். உண்மையிலே இங்கே கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.